வணக்கங்க. வெல்கம் டு இன்வெஸ்டபிள் அகாடமி. மதிப்பிருக்கிற டிஎன்பிஎஸ்சி பிளானர் கொடுக்கறதுலேருந்து, நோட்டிஃபிகேஷன் போடுறதுலேருந்து, எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து, ரிசல்ட் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு வராங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அடுத்தடுத்த தேர்வுகள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த தேர்வுகளுக்கான முயற்சி பயிற்சியை எடுத்துட்டுருங்க. டிஎன்பிஎஸ்சி ரெடியாக இருக்காங்க, நீங்களும் ரெடியாக இருங்க. அந்த வகையில் இன்று நமக்கு வெளியான ஒரு முக்கிய செய்தி, ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 5A. ஸோ 5A அந்த பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் 2025 ஆண்டிற்கான ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்டவாறு இன்று, அதாவது இன்றைக்கி 7/10/2025 வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்கள் 7/10/2025 முதல் 5/11/2025, அதாவது இந்த மாதம் அது இன்னிலிருந்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை தேர்வாணைய இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். எழுத்துத் தேர்வு அப்படிங்கிறது 21/12/2025 அன்று நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தொடர்ச்சியாக 14வது முறையாக தேர்வாணையத்தின் ஆண்டு திட்டத்தில் குறிப்பிட்ட தேதியில் தேர்விற்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் தவறாமல் வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு ஆஸ்பிரண்டாக பார்க்கும்போது இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான். 2018 முதல் 2025 வரையுள்ள 8 ஆண்டுகளில் முதன் முறையாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஆண்டுகள், அதாவது 2024 மற்றும் 2025 ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 5A பணிகளுக்கான அறிவிக்கை தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு, அதாவது தொகுதி 5A பணிகளுக்கான அறிவிக்கையில் வெளியிடப்பட்டுள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தோராயமானதாகும். மேலும் அரசு துறைகளிடமிருந்து அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பாக மேலும் அதிகரிக்கப்படும் என தெரிவித்து கொள்ளப்படுகிறது. ஸோ நன்றி டிஎன்பிஎஸ்சி. அதாவது இதெல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சயின்ஸ் தான், சரிங்களா? இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு செய்திகள் தான், சிறப்பாக செய்துட்டு வராங்க. அதற்கேற்றவாறு நம்மளும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கங்க, பிளானர் கொடுக்குறாங்க, நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ரிசல்ட் கரெக்டாக வந்துடுது, எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கிறப்போ நம்மளும் அழகாக ஒரு எக்ஸாமினேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போடுங்க. ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், ஸ்ட்ராட்டஜி என்ன உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை கொடுங்க. ஒரு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிவிட்டு அழகாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு அடுத்து உங்களோட லைஃப் சூப்பராக லைட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளும் கரெக்டாக இருக்கலாம். ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.